பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற பிம்பம் வந்து எல்லாருக்குள்ளுமே இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்ட சினிமா துறைக்கு வந்த ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறி எம்ஜிஆர், சிவாஜி, கமல்னு சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய போட்டியாக இருந்தார். அந்த டைமில் வெள்ளையாருக்கு வந்தானா ஜெயிப்பான்னு சொல்லி சினிமா துறையில் வந்து ஒரு பிம்பம் இருந்தது. அதை உடச்சிட்டு வெளியே வந்து கருப்பாக இருக்கணும் ஜெயிப்பான்னு சொல்லி வேறு லெவலில் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதியாக இருக்கார். அவர் பற்றி சில விஷயங்கள்லாம் இப்போ வெளியாயிருக்கு. சினிமா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே சமாளிக்கிறதுக்காக தனியாக ஒரு தைரியமே வேணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. என்னடா சின்ன வயசுலேயே வந்த உடனே டக்குன்னு ஜெயிச்சானே சொல்லி நிறைய நடிகர்கள் வந்து, அதாவது அந்த டைமில் பீக்கில் இருந்த நடிகர்கள்லாம் ரஜினிக்கு விரோதமாக வந்து செயல்பட்டாங்க. அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 18-20 படம்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது தான் சில சமயம் அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு வீட்டில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் உடைச்சிருக்காரு. அப்படி உடைக்கும் போது அவர் உடைக்காமல் இருந்த ஒரே ஃபோட்டோ வந்து பாலச்சந்தர் ஃபோட்டோ தான். அந்த டைமில் அவங்க மனைவி லதா வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு பாலச்சந்தர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொன்னோடனே அவர் திசை திருப்பத்துக்காக பாலச்சந்தர் எடுத்த படம் தான் தில்லு முள்ளு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரஜினியோட